வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. உச்சம் தொட்ட முட்டை விலை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் பல மில்லியன் பண மோசடி, நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள், இளம் தம்பதி செய்த மோசமான செயல். மனைவியை கொடூரமாக கொன்ற கணவன், போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். அரசு நிறுவனங்களில் திடக்கழிவு முகாமைத்துவ நடவடிக்கைகளை நெறிப்படுத்துவதற்காக அனைத்து அரசு நிறுவனங்களும் நிலையான கழிவு முகாமை முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள பிரதானிகளுக்கு அமைச்சின் செயலாளரால் சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இந்த சுற்றறிக்கை அனைத்து அரசு நிறுவனங்களையும் 3R எண்ணக்கருவை கடைபிடிக்குமாறு அறிவித்துள்ளது. அரசு நிறுவனங்கள் நகர்ப்புறங்களில் அமைந்துள்ளதுடன் அந்த நிறுவனங்களுக்கு தினமும் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் வருகை தருவதால் ஏற்படும் கழிவுகளை கட்டுப்படுத்த இந்த திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது. அதன்படி உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளில் காகித பயன்பாட்டை முடிந்தவரை குறைக்க வேண்டும். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுப் பொருட்களை பயன்படுத்துவதன் ஊடாக பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று அந்த அமைச்சு சுட்டிக்காட்டுகிறது. கழிவுகளை முறையாக சேகரித்து அகற்றுவது மற்றும் கழிவு முகாமைத்துவ நடவடிக்கைகளை கண்காணித்தல் பற்றியும் அந்த சுற்றறிக்கையினூடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கை நடைமுறைக்கு வந்த நாளில் இருந்து 6 மாத காலத்திற்குள் நிறுவனங்களுக்கு முறையான கழிவு முகாமைத்துவ திட்டம் உருவாக்கப்பட்டு செயற்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளது. சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன்படி கடந்த வாரம் 25 ரூபாவிற்கும் குறைவாக காணப்பட்ட முட்டையின் விலை தற்போது 40 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு பண்டிகை காலத்தில் முட்டையின் விலை மேலும் அதிகரிக்கும் என விற்பனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் முட்டை ஒன்றின் விலை 50 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் முட்டைக்கான நியாயமான விலையை நிர்ணயம் செய்து முட்டை உற்பத்தியாளர்களையும் நுகர்வோரையும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் 1,60,00,000 ரூபாய் பெறுமதியான பண மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வெளிநாடு செல்வதற்காக வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஒருவரிடம் 1,60,00,000 ரூபாய் பணத்தினை கொடுத்துள்ளார். இந்நிலையில் அந்த பணத்தினை வாங்கிய நபர் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பாமல் அந்த பணத்தினை திருப்பியும் கொடுக்காமல் மோசடி செய்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் காங்கேசன்துறை மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு செய்தார். அந்த வகையில் மேற்படி குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் சந்தேக நபரை கைது செய்து மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். இந்நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வேதியில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்களை திருடி பகுதிகளை விற்பனை செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இளம் தம்பதி உட்பட 5 பேர் மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக நவகமுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் முல்லேரியா கல்வலமுல்ல பகுதியில் வசித்து வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 எனவும் மற்றொருவர் வெள்ளம்பட்டிய பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவகமுவ மல்வானை சந்தி பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை இளந்தம்பதியினர் திருடி ஹன்வெல்ல பகுதியில் மறைத்து வைத்ததை அடுத்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் வெள்ளம்பட்டியைச் சேர்ந்த 2 போலீசார் கைது செய்துள்ளனர். மனைவியை கத்தியால் குத்தி கொன்ற கணவனை கைது செய்துள்ளதாக கொழும்பு 14 கிராண்ட் பாஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர். 2 குழந்தைகளின் தாயான 57 வயதுடையவரே பலியாகியுள்ளார். கத்திக்குத்துக்கு இலக்கான அவரது 22 வயது மகனும் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிராண்ட் பாஸ் போலீஸ்மார் பிரிவில் உள்ள மோதர உயன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் முதல் மாடியில் உள்ள வீட்டில் வசிக்கும் சந்தேக நபரால் கொலை செய்யப்பட்ட பெண் மற்றும் காயமடைந்த அவரது மகன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஒரு அறையின் தரையில் மெத்தையில் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் மூத்த மகனும் சந்தேக நபரும் அடுத்த அறையில் தங்கியிருந்ததாகவும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போதைப் பொருளுக்கு அதிக அடிமையான சந்தேக நபர் தனது மனைவி தூங்கும் இடத்திற்கு வந்து வாக்குவாதத்தை தொடர்ந்து அவரை கத்தியால் குத்தியுள்ளார். சம்பவத்தை தடுக்க தலையிட்ட தனது மகனையும் சந்தேக நபர் கத்தியால் குத்திவிட்டு பின்னர் தப்பிச் சென்றதாக கிராண்ட் பாஸ் போலீசார் தெரிவிக்கின்றனர். இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.
அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. உச்சம் தொட்ட முட்டை விலை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் பல மில்லியன் பண மோசடி, நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள், இளம் தம்பதி செய்த மோசமான செயல். மனைவியை கொடூரமாக கொன்ற கணவன், போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.